தமிழகத்தில் வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்ததை தொடர்ந்து மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்பவர்கள் முகக்கவசம் அணிய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கடந்த 2 வாரமாக வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளது. குறிப்பாக குளிர் பிரதேசங்கள் மற்றும் மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களான சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் முதியவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள், திருமணம் மற்றும் நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் மற்றவர்கள் முகக்கவசம் அணிந்து பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் 0 மற்றும் மைனஸ் மதிப்பெண் எடுத்தவர்களும் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 0 மதிப்பெண் எடுத்த 14 பேர், மைனஸ் மதிப்பெண்கள் பெற்ற 13 பேர் என மொத்தம் 27 பேர் தற்பொழுது முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பு கலந்தாய்வில் காலி இடங்கள் அதிகரித்ததால் 0% முறைப்படி மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் நடைமுறை மத்திய அரசால் 2023ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. அந்த அடிப்படையிலேயே தற்பொழுது இந்த 27 பேரும் முதுநிலை மருத்துவ சீட் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. காலி இடங்களை நிரப்புதல் என்ற பெயரில் மைனஸ் மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் கூட மருத்துவ படிப்புகளில் இடமளிக்கும் நடைமுறைக்கு கல்வியாளர்கள் பலர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது ஆபத்தான நடைமுறை எனவும் விமர்சித்துள்ளனர். அப்ளை பண்ணவங்க எல்லாம் குவாலிஃபைடு சொன்னாங்க. அதுக்கு எதுக்கு ஒரு எக்ஸாம், அதுக்கு எதுக்கு ஒரு எக்ஸாம் ஃபீஸ், அதுக்கு எதுக்கு ஒரு மாணவன் தேர்வுக்கு போய் செலவு செய்து பயணம் செய்து பண்ணோம். மார்க் அதாவது குவாலிஃபைடு டாக்டர்ஸ் வேணும் அப்படின்னா குவாலிஃபைடு மார்க்ஸ் வேண்டி இருக்கணும். அதுவும் எஸ்பெஷலி பிஜில ஸ்பெஷலைசேஷன்ல இப்போ அது மருத்துவத்துடைய குவாலிட்டியை குறைச்சிருக்காங்க. அப்போ இது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல. 15,000 புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் ஜெர்மனியில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் டுசெல்டார்ஃப் நகரத்தில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், ஐரோப்பிய ஒன்றியத்தின் தொழில்துறை நாடாக ஜெர்மனி இருப்பதைப் போல இந்திய தொழில்துறையின் இதய துடிப்பாக தமிழ்நாடு திகழ்வதாக கூறினார். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பின் பயன்பாடு தமிழ் நிலத்தில் இருந்ததற்கான ஆய்வறிக்கைகள் இருக்கு. இப்படிப்பட்ட மாநிலத்தில் தொழில் தொடங்க உங்களை எல்லாம் நான் அழைக்கிறேன். விவசாயிகளுக்கு கடன் வழங்க வங்கிகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். 2 நாட்கள் பயணமாக சென்னை வந்திருக்கூடிய அவரை ஆளுநர் ஆர்.என். ரவி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் வரவேற்றனர். பிறகு நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திரௌபதி முர்மு, கிராமப்புற வளர்ச்சிக்கு வங்கிகள் முக்கிய பங்களிப்பு வழங்கி வருவதாக பாராட்டு தெரிவித்தார். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் சாமி தரிசனம் செய்கிறார். சென்னையில் இருந்து திருச்சி செல்லும் அவர் அங்கிருந்து திருவாரூர் சென்று மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். பின்னர் மாலை 4 மணிக்கு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறார். இதையடுத்து மாலை 5:30 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தில் இருந்து திரௌபதி முர்மு டெல்லி புறப்பட்டுச் செல்கிறார். இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் யாசகரை தாக்கிய புகாரில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் சாமி தரிசனம் செய்யவுள்ள நிலையில் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்கும் யாசகர்களை அப்புறப்படுத்தும் பணியில் காவலர்கள் ஈடுபட்டனர். அப்போது கோவிலில் இருந்த ஆதரவற்ற முதியவர் ஒருவரை காவலர்கள் தாக்கிய காட்சி வெளியான நிலையில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ரவி மற்றும் காவலர் மணிகண்டன் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி உத்தரவிட்டுள்ளார். ராமநாதபுரத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது ரத்து செய்யப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு தொடர்பாக மேயரை கைது செய்யாமல் அவரது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் கூறினார். இந்த மாநகராட்சியில் நடைபெறுகிறது. இதையெல்லாம் அதிமுக ஆட்சியாளர்கள் தோல்வி எடுத்து அத்தனை ஊழலையும் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வரக்கூடிய 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளதாக தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொந்த ஊரான கோபிச்செட்டிப்பாளையத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் 3 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு செய்தியாக சென்றவர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைவது குறித்தும் அன்றைய தினம் பேசுவதாக கூறினார். 5ஆம் தேதி என்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன்.
கட்சியில் ஒரு சார்புடனும் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையிலும் யாராவது செயல்பட்டால் நடவடிக்கை பாயும் என தமிழக பாஜகவின் புதிய நிர்வாகிகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 30ஆம் தேதி நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசியபோது மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் தோல்வி அடைந்ததற்கு யார் காரணம் என்பது டெல்லி தலைமைக்கு தெரியும் என அவர் கூறியதாக சொல்லப்படுகிறது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் டெல்லி தலைமை கூடுதல் கவனம் செலுத்துவதால் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவுரை வழங்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்தது. எழும்பூர், நுங்கம்பாக்கம், கிண்டி, தீநகர், ஈக்காட்டுத்தாங்கல், கோடம்பாக்கம், திருவான்மையூர், அடையார் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், வளசரவாக்கம், வானகரம், மதுரவாயல், நெற்குன்றம், காட்டுப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் தமிழ்நாட்டில் ஜவுளி, ஆட்டோமொபைல் துறைகள் பெருமளவில் பாதிக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கவலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் தொலைநோக்கு திட்டங்கள் செயலாக்கம் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், திமுகவின் 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 364 திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார். இதில் டெக்ஸ்டைல் நமக்கு ஜீவாதாரமாக இருக்கக்கூடியது. இன்னைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம், பல இடங்களில் அதுக்கான ஆக இது குறித்தும் நாங்கள் இப்போ ஒன்றிய அரசிடத்திலே நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். நமக்கு பெரிய பாதிப்பு, உதாரணமாக திருப்பூர் போன்று இருக்கக்கூடிய பகுதிகள், பின்னலாடை பகுதிகளெல்லாம் பெரிய பாதிப்பு வரும். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் சொன்னதையும் செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் காலை உணவு, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட முத்திரை திட்டங்கள் கடந்த தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிடப்படாதவை என்று தெரிவித்திருக்கிறார். முந்தைய ஆட்சியின் 10 ஆண்டு கால நிதி நிர்வாக சீர்கேடு, கொரோனா நெருக்கடி, மத்திய பாஜக அரசின் ஓர வஞ்சனை போன்ற தடைகளை கடந்து சொன்ன சொல்லை காப்பாற்றி இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை பெரும்பாலும் நிறைவேற்றிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொய் சொல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிச்சாங்க. அதுல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா இன்றைய முதலமைச்சரும் திமுக அமைச்சர்களும் ஒரு பச்சை பொய்ய தமிழ்நாடு முழுவதும் பேசி வர்றாங்க. மாநகராட்சி ஒப்பந்த முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் சென்னை, கோவை மாநகராட்சிகளில் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் SP வேலுமணி மீதான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இந்நிலையில் அறப்போர் இயக்கம் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது SP வேலுமணிக்கு எதிராக ஆதாரங்களை சேகரித்துள்ளதாகவும் வழக்கு தொடர சபாநாயகர் அனுமதி அளித்துள்ளதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளித்துள்ளது. தமிழ்நாட்டில் 10,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் விவரம் முழு அளவில் பெற்றபின் இதுகுறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் ஆசிரியர்களை தமிழக அரசு எக்காரணத்தை கொண்டும் கைவிடாது என்றும் கூறினார். என்ன விதமான ஒரு நியாயத்தை மாண்புமை பொருந்திய நீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. ஸோ அது சார்ந்த அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பதை முடிவு செய்ததுக்கு பிறகு எந்த ஒரு டீச்சரையும் விட்டுவிடாமல் அவர்களை அரவணைப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக அதை நாங்கள் செய்யலாம். 2500 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கலாம் என்று தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆசிரியர் அல்லாத பணியில் இருப்பவர்களுக்கு 2% இடத்தை வழங்காமல் பட்டதாரி ஆசிரியர்களை பணி நியமனம் செய்யக்கூடாது என்று தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதை எதிர்த்து தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்த வழக்கில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி ஆணை தயாராக இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 2500 பேருக்கும் உடனடியாக பணி ஆணைகளை வழங்கலாம் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சுருக்குமடி வலை, அதிவேக குதிரை திறன் கொண்ட விசைப்படகுகளை தடை செய்ய வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை, அதிவேக குதிரை திறன் கொண்ட இன்ஜினை பூம்புகார், சந்திரபாடி மீனவர்கள் பயன்படுத்துவதால் கடலில் மீன்வளம் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் தரங்கம்பாடியில் 50க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் கருப்பு கொடி கட்டி 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் அவர்கள் சிதம்பரம், நாகை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் அடரி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கோரிக்கை மனு அளிக்க வந்த மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் அமைச்சர் கணேசன் காரில் இருந்து இறங்கிச் சென்று மனுவினை பெற்றார்.
மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 30 நாட்களுக்குள் 3 சக்கர வாகனம் வழங்க பரிசீலனை செய்யுமாறு வருவாய் அலுவலருக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரியில் முன்னாள் மாணவர்களின் நிதி உதவியுடன் அனைத்து வகுப்பறைகளும் குளிரூட்டப்பட்ட ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றப்பட்டுள்ளன. அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் சாலையில் இயங்கி வரும் அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி முதல்வரான குமார் முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்து அவர்களின் உதவியுடன் அனைத்து வகுப்பறைகளையும் குளிரூட்டப்பட்ட ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறையாக மாற்றியுள்ளார். திண்டுக்கல் அருகே டி புதுப்பட்டி கிராமத்தில் தெருநாய்கள் கடித்து குதறியதில் 15 ஆடுகள் உயிரிழந்தன. செந்தில்குமார் என்பவர் தனது தோட்டத்தில் உள்ள கொட்டகையில் ஆடுகள் கோழிகளை வளர்த்து வந்தார். நண்பகல் 12 மணியளவில் அங்கு சுற்றிய 5ற்கு மேற்பட்ட தெருநாய்கள் கொட்டகைக்குள் புகுந்து கடித்து குதறியதில் 15 ஆடுகள் 20ற்கு மேற்பட்ட கோழிகள் துடிதுடித்து உயிரிழந்தன. மாவட்ட நிர்வாகம் சார்பில் யாரும் உதவிக்கு முன்வரவில்லை என பாதிக்கப்பட்ட விவசாயி வேதனை தெரிவித்தார். சென்னையில் கால்வாயில் மீட்கப்பட்ட பெண்ணின் வாயில் துணி கட்டப்பட்டிருந்ததாக மாநகராட்சி தரப்பில் கூறப்பட்ட நிலையில் அவர் தவறி விழுந்துதான் உயிரிழந்தார் என்று காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. சூளைமேடு வீரபாண்டி நகர் முதல் தெருவில் சாலையோரத்தில் திறந்திருந்த கால்வாயில் பெண் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இதுகுறித்து விளக்கம் அளித்த சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தவறி விழுந்து அவர் உயிரிழக்கவில்லை என்றும் அவருடைய வாயில் துணி கட்டப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்தனர். ஆனால் இதனை மறுத்திருக்கூடிய காவல்துறை பெண்ணின் வாயில் துணி எதுவும் கட்டப்பட்டிருக்கவில்லை என்றும் அவர் தவறி விழுந்து உயிரிழந்ததற்கான ஆதாரம் இருப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாலையில் நாய் குறுக்கே புகுந்ததால் பைக் விபத்துக்குள்ளானதில் 4 வயது குழந்தை படுகாயமடைந்து உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் தனது மகள் அனாமிகாவை பைக்கில் அழைத்துச் சென்றபோது ஆரணி அருகே சாலையின் நடுவே புகுந்த நாய் மீது பைக் மோதி கீழே விழுந்தனர். இந்நிலையில் தலையில் பலத்த காயமடைந்த குழந்தை அனாமிகா சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். தென்காசியில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் சுவாமி அம்பாள் எழுந்தருளி 11 சுற்றுகள் சுற்றி வந்து வெகு விமர்சையாக தெப்பத் திருவிழா நடைபெற்றது. பல பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.